بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெற்றோர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மதரசத்துர் ரஹ்மான் மக்தப் மதரசாவுடைய 16ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியில நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய கிளை சார்பாக அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் கடந்த 16 ஆண்டுகளாக மக்தப் மதரசா நாம் நடத்தி வருகிறோம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களுடைய அந்த மார்க்க அடிப்படை கல்வியை இங்கே கற்று வருகிறார்கள். 11 ஆசிரியர்களை கொண்டு இந்த வகுப்புகளை நாம் நடத்தி வருகிறோம். இந்த நிர்வாகத்தின் சார்பாக கல்வி கட்டணம் உங்களிடத்தில் நாம் வாங்குகிறோம். அதுபோல நம்முடைய கிளை சகோதரர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் எல்லாரும் மதரசாவுக்கு என்று சந்தா தருகிறாங்க. இதையெல்லாம் வைத்து தான் இந்த மதரசாவை நம்ம நல்லபடியில் கொண்டு செல்கிறோம். அதற்காக கிளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இந்த நிகழ்ச்சியுடைய நிரல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பல ஆண்டுகளாக நம்ம செஞ்சுட்டு வருகிறோம். மார்க்க நிகழ்ச்சிகள் நம்ம பிள்ளைகளை கொண்டு நம்ம நடத்துகிறோம். இந்த மதரசாவில் தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த மார்க்க விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகள் சொல்லி காட்டுவார்கள். அதுபோன்ற நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. அதுபோக சிறப்பு பயான்கள் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இறுதியாக நம்ம மதரசா ஆண்டு இறுதித் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்புகள் கொடுக்க இருக்கிறோம். அதுபோல வருகை பதிவேடு அதிகமாக தந்த மாணவர்களுக்கும் ஊக்க பரிசு நாம கொடுக்க இருக்கிறோம். ஆகவே பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கடைசி வரைக்கும் இருந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோன்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் சத்தம் போடாம பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போறதுக்கு வசதியாக இருக்கும். நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடலாம். முதலாவது மாணவர்களுடைய அந்த மார்க்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெறும். இடையில நம்ம பயான் நம்ம நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். கடைசியில் பரிசளிப்பு நிகழ்ச்சி இருக்கும். அந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நிகழ்ச்சி அந்த ஷெட்யூல் உங்கள் கையில் இருக்கும். எந்தெந்த மாணவர்களை நம்ம அழைக்கிறோமோ அந்த டீச்சர்ஸ் சரியான முறையில் அந்த நேரத்தில் அனுப்பி வச்சிருங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த நிகழ்ச்சிக்கான மாணவர்களை அந்த சம்பந்தப்பட்ட டீச்சர் ரெடியாக வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த நிறைவு நிகழ்ச்சியுடைய முதல் நிகழ்வாக அசீனா சாலிகா டீச்சர் மற்றும் சித்தி பசீரா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவர்கள் ஐமான் மற்றும் அஹனாஃப் இவர்கள் ஆயத்துல் குர்ஷ் அந்த கிராத்தை உங்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ளி மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஹ்லமு மா பைன ஐதீஹிம் வ மா خلفهم ولا يحيطون بشيء من علمه بما شاء وسع كرسيه السماوات وما في الأرض من ذا الذي يسبح عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சின்ன வயசுலேயே இந்த பெரிய சூறாவை ஓதி வைக்கிறது சிரமமான காரியம்தான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பிள்ளைகள் பண்ணுறாங்க. அடுத்ததாக சஃபானா டீச்சர்
அவர்களுடைய வகுப்பு மாணவிகள் ஆமினா, அர்ஹா, அனஃபா, ஃபஹ்மிதா, ஹன்ஃபா ஃபாத்திமா மற்றும் தொஹ்ஃபா இவர்கள் கிராத்திலிருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலத்தில் நம் வீட்டு பிள்ளைகள் முழுவதும் மொபைல் ஃபோன்ல கேம், சினிமா, பாட்டு, யூடியூப் ஷார்ட்ஸ் இப்படி அவர்களின் நேரங்களில் மிகவும் அசால்ட்டாக இருக்காங்க. அப்படி இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது சினிமா, கதை, பாட்டு போட்டின்னு டைம் வேஸ்ட் பண்றதே அவங்களுக்கு தெரியல. இதற்கு நம்ம பிள்ளைங்க மட்டுமில்லை, பெற்றோரும் காரணம்தான். இங்க நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு போட்டி நடத்துறோம். என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னஹு அலா ذلك லஷஹீத் وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. மாஷா அல்லாஹ் அனஃபா, அழகா சொன்னா. இந்த வசனம் குர்ஆன்ல எந்த அத்தியாயத்தில் வரக்கூடியது சொல்ல பாப்போமே. ஜஸாக்கல்லாஹ் அமீனா. இந்த வசனம் குர்ஆனில் சூரத்துல் ஆதியாத் என்ற அத்தியாயத்தில் வருகிறது. மாஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அலம் யஜித்க யதீமா ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. மாஷா அல்லாஹ், நீ அழகா சொன்ன. இந்த வசனம் குர்ஆனில் எந்த அத்தியாயத்தில் வரக்கூடியது சொல்லு பாப்போமே. ஜஸாக்கல்லாஹ். இந்த வசனம் குர்ஆனில் சூரத்துல் துஹா என்ற அத்தியாயத்தில் வரும். மாஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. மாஷா அல்லாஹ், நீ சூப்பரா சொன்ன. இந்த வசனம் குர்ஆனில் எந்த அத்தியாயத்தில் வரும் சொல்லு பாப்போமே. ஜஸாக்கல்லாஹ். இந்த வசனம் குர்ஆனில் சூரத்துல் தகாசுர்ல வருது. மாஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. மாஷா அல்லாஹ், சூப்பரா சொன்னீங்க. இந்த வசனம் குர்ஆனில் எந்த அத்தியாயத்தில் வருது? ஜஸாக்கல்லாஹ் அர்ஹா. இந்த வசனம் குர்ஆனில் சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடியது. أعوذ بالله من الشيطان الرجيم. بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره
மாஷா அல்லாஹ், நீ அழகா சொன்ன. இந்த வசனம் குர்ஆனில் எந்த அத்தியாயத்தில் வரும்? ஜஸாக்கல்லா, இந்த வசனம் குர்ஆனில் சூரத்துல் ஜில்சால் என்ற அத்தியாயத்தில் வரும். மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. மாஷா அல்லாஹ் ஃபஹமிதா, நீ அழகா சொன்ன. இந்த வசனம் குர்ஆனில் எந்த அத்தியாயத்தில் வருது சொல்லு பாப்போமே. ஜஸாக்கல்லா நஃபா, இந்த வசனம் குர்ஆனில் சூரத்துன் நஸ்ர் என்ற அத்தியாயத்தில் வரும். மாஷா அல்லாஹ். எப்படி இருந்தது எங்க போட்டி? இதுபோல உங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் குர்ஆனில் வசனங்களை மனனம் செய்ய எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அசீனா சாலிகா டீச்சர் மற்றும் சித்தி பசீரா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவிகள் ஆயிஷா ஹன்னா, ஃபாத்திமா தஸ்னீம், சஃபியா, ஹுமைரா ஆகியோர் மார்க்கம் சொல்லித்தந்த சில முக்கியமான துவாக்களை உங்களுக்கு முன்னே சொல்லி காட்டுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. காலை நேரம் ஓதும் துவா. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்ஸைனா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைஹன் நுஷூர். மாலை நேரம் ஓதும் துவா. அல்லாஹும்ம பிக அம்ஸைனா வ பிக அஸ்பஹ்னா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைக்கல் மஷீர். பெற்றோர்க்காக ஓதும் துவா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸாயிரா. யூனுஸ் நபி கேட்ட துவா. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குன்து மினல் ஸாலிமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அசீனா சாலிகா மற்றும் சித்தி பசீரா ஆசிரியர்களுடைய வகுப்பு மாணவர்கள் யஹியா சையது, ஃபைசான், அஸ்மியா, ஃபஹத் மற்றும் ஷாஹித் ஆகியோர் இஸ்லாத்துடைய அந்த 5 தூண்களை நமக்கு மத்தியில் சொல்லி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இஸ்லாத்தின் 5 தூண்கள். நான் தான் கலிமா, நான் தான் இஸ்லாத்தின் தொடக்கம். நான் இல்லாமல் எவரும் முஸ்லீமாக முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் தான் தொழுகை. நான் தினமும் 5 நேரம் அல்லாஹ்வை நினைக்க வைப்பேன். நான் நல்ல ஒழுக்கத்தை கற்றுத் தருவேன். நான் தான் உண்மை. நான் பொறுமையை கற்றுத் தருவேன். நான் ரையான் சொர்க்கத்தின் வாசலில் கொண்டு சேர்ப்பேன். நான் தான் ஜகாத். நான் பிறனுக்கு உதவி செய்வேன். நான் நல்ல அமலை அதிகரிப்பேன். நான் தான் ஹஜ். நான் மக்காவுக்கு செல்லும் பயணம். நான் எல்லாரும் சமம் என்று காட்டுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சபீனா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவிகள் ஹாதியா, ஷாஷியா, ஏ ஆமினா, ஏஎஃப் ஆமினா, ஹன்னா ஆகியோர் தந்தை மகனுக்கு சொன்னதாக குர்ஆன் கூறக்கூடிய அறிவுரைகளை நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய புதல்வர்களுக்கு செய்த அறிவுரை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயம் 132வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ. இப்ராஹீமும் யாக்கூபும் அதை தன் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள்.
யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன். என் பிள்ளைகளே, உங்களுக்காக இம்மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். எனவே முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு மரணம் நெருங்கும் வேறே தனது புதல்வர்களை அழைத்து மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள். காலூ நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம் வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இலாஹ வாஹிதா நஹ்னு லஹு முஸ்லிமூன். உமது இறைவனும் உமது முன்னோர்கள் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரும் இறைவனும் ஆகிய ஒரே இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று பதிலளித்தனர். லுக்மான் என்ற நல்லடியார் தனது மகனுக்கு கூறிய அறிவுரைகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் லுக்மான் என்ற அத்தியாயத்தில் இவ்வாறு கூறுகிறான். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹி இன்ன ஷிர்க லலுல்முன் அலீம். என் அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, இணை வைத்தல் மாபெரும் அநியாயமாகும். யா புனைய இன்னஹா யகுந்தும் இன்துக மிஸ்கால ஹப்பத்தும் மின் ஹர்தலின் ஃபத்தகூன் ஃபீ ஸஹரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாதி அவு ஃபில் அர்லி யஹ்தி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். என் அருமை மகனே, ஓர் பொருள் கடுகின் விதையளவு இருந்து அது பாறையிலோ அல்லது வானங்களிலோ அல்லது பூமியிலோ இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன். يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من أزم الأمور. என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநிறுத்து, நன்மையை ஏவு, தீமை தடு, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள், இதுவே உறுதியான காரியங்களில் உள்ளதாகும். ولا تصعر خدك للناس ولا تمشي في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. மக்களை விட்டும் உன் முகத்தை அகந்தையுடன் திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் கர்வமாக நடக்காதே, அகந்தையும் கர்வமும் கொண்ட எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. وَقْصِدْ فِي مَسْئِكَ وَغْضُضْ مِنْ صَوْتِكَ إِنَّ أَنْكَرَ الْأَصْوَاتِ لَصَوْتُ الْحَمِيرِ. உனது நடையில் நடுத்தரத்தை கடைபிடிப்பாயாக, உனது சப்தத்தை தாழ்த்திக் கொள்வாயாக. சப்தங்களிலேயே மிகவும் வெறுக்கத்தக்கது கழுதையின் சப்தமாகும் என்றும் போதித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரியான் அகமது, அஷாஸ் மற்றும் அஃப்சா ஆகியோர் மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரைகளை நமக்கு சொல்லி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு பெற்றோரை பேணுதல். இறைவன் நமக்களித்த அழகான அருட்கொடை பெற்றோர்கள் எனும் உறவாகும். நம் தாய் நம்மை வயிற்றில் சுமந்தும் இரவு முழுவதும் வரட்டும் விழித்தும் நமக்கு உணவு சமைத்தும் நமக்கு உடை அணிவித்தும் நமக்கான எல்லா வேலையும் செய்பவள். நாம் உண்கின்ற உணவு தாதாவும், நாம் உடுக்கின்ற ஆடை தாதாவும், நாம் விளையாட்டு பொருள் தாதாவும், நாம் படிப்பதற்காகவும் காலையில் இருந்து இரவு வரை நமக்கான வேலைக்கு சென்று உழைப்பவர் தந்தை. எனவே நாம் அவளிடம் அன்புடன் நடத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், நாம் நம் பெற்றோரை பார்த்து சி என்று கூட கூறக்கூடாது. அப்படி இருக்க அவர்களிடம் கோவாடுவோ, சத்தம் உயர்த்தி பேசுவதோ, சண்டையிடுவதோ மிகப்பெரிய தவறாகும். நாம்
படைத்தான். வானம், பூமி, அவற்றுக்கு இடையில் உள்ள கடல்கள், காற்று, விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடி, மலை போன்ற எல்லாவற்றையும் அல்லாஹ்தான் படைத்தான். என்றும் பூமிக்கு மேலே உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகங்கள் போன்ற எல்லாவற்றையும் அல்லாஹ்தான் படைத்தான். அல்லாஹ் அனைத்தையும் படைத்து அதை பாதுகாக்கவும் செய்கிறார். என்றும் நமக்கு தாய், தந்தை, கண், காது, மூக்கு, வாய், கை, கால் போன்ற உடல் உறுப்புகளையும் நம் உயிர் வாழ தண்ணீர், உணவு போன்ற எல்லாம் தந்த அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ் தான் ஒருவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்தின் கோரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. 10வது அத்தியாயம் 3வது வசனத்தில் கூறுகிறார், இன்ன ரப்புகுமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்லி ஃபீ சித்தத்தி அய்யாம். உங்கள் இறைவன் அல்லாஹ்வே, அவன்தான் வானங்களை பூமிகளை 6 நாட்களில் படைத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. என்னுடைய தலைப்பு தொழுகையின் அவசியம், தொழுகையின் நன்மைகள். தொழுகை மனிதனின் வெட்கக்கேடான செயல்கள் செய்வதை விட்டும் தடுக்கும். நற்செயல்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயல் தொழுகையாகும். தொழுகை நமது பாவங்களை அழிக்கும். தொழுகை நமது ஈமானை அதிகப்படுத்தும். தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக தருவார். தொழாதவரின் தண்டனைகள். தொழுகை விடுவது பாவமாகும். இருளையில் தொழாமல் இருந்தால் உள்ளம் நெருக்கடிக்க ஆளாகும். மண்ணறையில் தொழாதவரின் தலை கல்லால் நசுக்கப்படும். தொழுகை விடுவோரை ஜவண்டும் நரையில் அல்லாஹ் போடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதன் பொழுது விடியும் வரை தொழுகை இல்லாமல் உறங்கிக் கொண்டே இருப்பதை பற்றி கூறப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் அவரது காதில் ஷைத்தான் சிறுநீர் கலட்டிவிட்டார் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.